சார் நான் முதலமைச்சரை மட்டும் சந்திக்கிறேன் சார். என் குழந்தைக்கு 4 வருஷமா குற்றம் இருக்கு. குழந்தைய காவல்துறை தான், காவல்துறை அதிகாரி தான். நீங்க யாருங்க பேசுறதுக்கு? நானா சொல்றேன் காவல்துறை பர்மிஷன். இவ்வளவு நாளா என் பர்மிஷன் வாங்கல. நீங்க போங்க, நீங்க தூரம் போனா நான் கம்மன் இருக்குங்க. பாருங்க, நான் வந்து தமிழக முதலமைச்சர் மட்டும் சந்திக்கணும். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரை மட்டும் நான் சந்திக்கணும். அதுக்கு எனக்கு அனுமதி வேணும். என் குழந்தைக்கு போன ஆட்சியில 2 குற்றம் வந்திருக்கு. நீங்க தானே வந்து தப்பிங்க. என் குழந்தை எங்க இருக்கா? குழந்தை என் கையில வரட்டும். பையன் என் குழந்தை என் கையில கொடுங்க. என் குழந்தை நீங்க எடுக்காதீங்க. காவல்துறை என் குழந்தை மேல தொடர்ந்து தான் லோடு இருக்கு. பாருங்க, எங்களை தடுக்காதீங்க. நான் தடுத்தா நான் உட்காருவேங்க. திருப்பி சொல்றேன், காவல்துறைக்கு நான் எச்சரிக்கை கொடுக்குறேன். என் குழந்தைக்கு அப்பன் சொல்றது முழு உடனே காவல்துறை தான். நான் சண்டை போட தயாராகிற. யாரு கூட போடணும்? ஏன்னா ஒன்னும் பண்ணுறதுல நீ எதுக்கு நீ தடுக்கிற? நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் குற்றம் பண்ணிருக்கு. பிஜேபி கவர்மெண்ட் குற்றம் பண்ணிருக்கான். என் குழந்தை வச்சு தள்ளுபடி பண்றீங்க. காவல்துறை 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 அதாவது படுத்துறீங்க. தூரம் போயிடுமா காவல்துறை? உங்க திராவிட மாடல் காவல்துறைக்கு போயிடு. மக்களாட்சி வண்டியில எடுத்து போதால வண்டியில எடுத்து முடியாது, ஏற முடியாது. முன்னாடி தள்ளி எடுத்து போலாம். சார் கை எடுங்க சார், கை எடுங்க. என்ன சார் என் பையன் காணும் சார். சார் என் பையனை பிடிங்கி வச்சிருக்காங்க. எதுக்கு வண்டியில எத்தனை என் பையனை எடுத்து இறங்க? எப்படி குழந்தைய வண்டியில எத்தனை நீ போக சொல்ல முடியுமா காவல்துறை? நான் மிரட்டல் குத்துரு ஏற உன்ன நீ சார். ஒண்ணு சார், கடந்த திராவிட மாடல் ஆட்சியில என் குழந்தைக்கு அக்டோபர் 21 2021 ஒரு குற்றம் நடந்தது. அந்த குற்றத்தை தொடர்ந்து நான் பல மனுக்கள் கொடுத்து பார்த்தேன். அக்டோபர் அதே மீண்டும் 2023 ஏப்ரல் 13 இதே இடத்துல நான் பொடஸ் கொடுத்தேன். அப்ப இருந்த அரசு திராவிட மாடல் அரசு. அந்த அரசு அங்க இருக்கக்கூடிய பிஜேபி அரசோட கைகோத்து அதே ஏப்ரல் 26 2023 என் குழந்தைக்கு சில்ட்ரன்ஸ் நேஷனல் சில்ட்ரன்ஸ் தேசிய குழந்தை ஆணையம் வருந்தாங்க. மனு கொடுக்கப்பட்டது. 2 ஹாஸ்பிட்டல் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி. ஒன்று எக்பர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் எடுக்க சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஆனா நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் வந்து இவங்க கிட்ட கைவிட்டு பெற்றுக்கின்னு திராவிட மாடல் அரசு கூட பிஜேபி மெம்பர் ஆர்ஜி ஆனந்த் கைவிட்டு வாங்கின்னு என் குழந்தைக்கு இது இயற்கை குணத்துக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. நேச்சுரல் டிசபிலிட்டி பிறவி குறைபாடுன்னு 9 வயசுல என் குழந்தைக்கு நான் பாதை எடுத்திருக்கேன். அதுக்கான